நான் இந்த ஃபார்ம தரேன். இந்த ஃபார்ம்ல உங்களுடைய அறிக்கைய எனக்கு குடுங்க. அதற்கு இது வந்து இன்னொன்னு எப்பவுமே ஒரு பி டீம், பி டீம்னு சொல்லிட்டு இருக்கோமே. என்னடா அது யாருமே அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்கள ஏங்க பி டீம் சொல்றீங்க? எங்கள ஏங்க பி டீம் சொல்றீங்கன்னு. போன வாரம் தான் முதல்வர் அவர்கள் திமுக அதாவது தமிழக அரசு சார்பா உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னு ஒரு அறிக்கை குடுத்தார். உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். துறை ரீதியாக நாங்கள் செய்கிறோம்னாரு. அது எதுக்குன்னா, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சேர்த்துக்கலாம். நீங்க உங்களெல்லாம் நான் செய்வோம். அதே தான் இப்ப இவரு பண்றாரு. உங்கள் அறிக்கையை எனக்கு கொடுங்கள், நான் குடுக்கிறேன்னு. 2 பேரும் அதேதான். சேம் தான். அவர் சொல்றது தான் இவர் செய்றார். செய்றது அவர் சொல்றதை தான் இவர் செய்வார். இவர் செய்வதை தான் அவர் சொல்வார். அது மாதிரி இப்ப இவர் அறிக்கை கேட்டிருக்காரு. என்ன குடுப்பாங்க? குடுத்த உடனே சொல்லிருவீங்களா? அந்த அறிக்கைய எடுத்துப்பீங்களா? உங்களுக்கு அந்த அறிக்கையை குடுக்க போவது யார்? கலெக்ட் பண்ணி குடுக்க போவது யார்? அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற போட்டியில புஷியானந்த் தருவாரா? இல்ல ஆதவ அர்ஜுனா தருவாரா? ஆரோக்கியராஜ் தருவாரா? இல்ல செங்கோட்டையன் தருவாரா? அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கு. கட்சி ஆபீஸுக்கே செங்கோட்டையன் வந்து வரும்போது எதுக்கு அடிக்கடி இங்க வரீங்கன்ற மாதிரி வந்தீங்கன்னு செய்தி எல்லாம் வந்தது. கட்சியில புதுசா இணைஞ்ச ஒரு பெரிய ஒரு முதுபெரும் அரசியல்வாதி அவரையே உள்ள விடலைன்னா எங்க அறிக்கையெல்லாம் எந்த மூலைக்கு போகும்? சரி நீங்க வாங்கி உடனே படிச்சிருவீங்களா அத? நீங்க வாங்கி படிச்சு சொல்லிடுவீங்களா? முதல்ல கட்சியோட கொள்கையை சொல்லுங்க. அந்த 5 தலைவர்களோட பின்னணியை சொல்லுங்க. அதற்கு பிறகு திடீர்னு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே, அதுக்கான விளக்கம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க கூட்டணி யார் கூட என்ன வரைமுறை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அறிக்கைக்கு வரலாம். அவர் அறிக்கை கேட்கிறதே வந்து ஒரு காமெடியா இருக்கு. நீங்க தான் 234 தொகுதிக்கும் விஜய் தான் போட்டியாளர்ன்ட்டீங்க. அதுவும் அரசியல் தெரிந்த புஷியானந்த் வந்து 2 தொகுதி தான் நிக்க முடியும்னா 4 நிக்கலான்றாரு. இவங்க எல்லாம் அறிக்கைய வாங்கி என்ன பண்ண போறாங்க?